சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க 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 தில்லை சிவா, வாங்க 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 எல்லாரும் வணக்கம். வணக்கம். ஆதர, நான் பிரபுவோட பாட்டி. பிரபு இல்ல பாட்டி. பயங்கரமான ஆளு நீங்க. இருங்க, உங்க பேருக்கிட்டே சொல்றேன். அண்ணி, எங்க பாட்டிய பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பெரிய அண்ணங்கிட்ட சொன்னா சொல்லிக்கோங்க. ஆனா எங்க பாட்டி அதுக்கெல்லாம் பயப்படவே பயப்படாது. பாட்டி, அண்ணிக்கிட்ட சொல்லு. எடி சின்னவள, உன் அண்ணன் வந்து பந்தக்கால நடுறதுக்கு பதிலா என்ன நடலான்னு முடிவு பண்ணிட்டியா? பாட்டி, நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட்டா. ஆதர, நீ எனக்கு மட்டும் இல்ல, இந்த பிள்ளைங்களுக்கு, உன் மாமாவுக்கு, எல்லாருக்கும் நீதான் சப்போர்ட்டா இருக்கணும். சாமி விளக்கேத்தி வச்ச மாதிரி இவங்க எல்லாரோட வாழ்க்கையும் நீதாமா வெளிச்சமாக்கணும். பாட்டி, உங்க மனசு போல எல்லாமே நல்லதா நடக்கும். கார்த்தி, அப்பா, பந்தக்கால் நடுறதுக்கு குழி தோண்டிட்டியா? காலையில எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சரி, வாங்க வாங்க. மாமா தங்கச்சி வாங்க. ரோஹிணி அண்ணி, உங்க அண்ணன் எங்க ஆளையே காணும். அண்ணன் ரெடி ஆயிட்டு இருக்க அண்ணி. இவ்ளோ நேரமா அவர் ரெடி ஆயிட்டு இருப்பாரு. ஐயா எங்களெல்லாம் வரவேற்க வர மாட்டாரோ? நீ போய் அவர்கிட்ட நான் அவர் மேல கண்ணா பின்னான்னு பயங்கர கோவத்துல இருக்கேன்னு போய் சொல்லு போ. அண்ணி, உங்களுக்கு கோடி கும்பிடு. உங்க சண்டையில என்ன கோத்து விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. அண்ணன் கிட்ட நான் மாட்டினா என்ன மிக்ஸில போட்டு அரைச்சிரும். என்ன பெரிய மாமா சொல்றீங்க? ஆமாம்மா மேகல, நான் பிரபு கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். ஆனா அவன் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். அவன் ஏகாம்பரத்தை வாங்கன்னு கூப்பிட மாட்டானா. பெரிய மாமா, பேசாம அவரை நாம கூப்பிடாமலே இருந்திருக்கலாம். நாம கூப்பிட்டு அவரும் வந்து பிரபு பேசாம முகத்தை திருப்பிக்கிட்டானா அதுவே இப்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். உங்க தம்பியே சும்மா இருந்தாலும் வேல்விழி அவரை தூண்டி விட்டு ஏதாவது பிரச்சனையை உருவாக்கிடுவா. பெரிய மாமா, நான் வேணா போய் பிரபு கிட்ட பேசி பாக்கட்டுமா? ஐயோ, வேணாம் வேணாம், அது சரியா வராது. நீ போய் பிரபு கிட்ட பேசுறது ஒண்ணுதான், சும்மா இருக்கிற சிங்கத்தோட பிடரிய சீப்பு போட்டு சீவுறதும் ஒண்ணுதான். பாட்டி, அப்படின்னா நம்ம வேற என்னதான் பண்றது? ஆதிரை கிட்ட சொல்லி பிரபு கிட்ட பேச சொல்லுவோம். இத நான் தில்ல கிட்ட முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இரு. ஆதிரை, பாட்டி இங்க வாமா. தோ வரேன். என்ன பாட்டி? சொல்லு தில்ல. அதிரை, ஏகாம்பரமும் வேல்விழியும் பந்தக்கால் நடுறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா பிரபு அவங்கள வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டானா. அது தப்பாயிடும்லம்மா. கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறது மாதிரி ஆகாது. அப்புறம் அதையே சாக்கா வச்சு ஏகாம்பரமும் வேல்விழியும் பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த விசேஷம் நல்லபடியா நடக்கணும்னா பிரபு அவங்கிட்ட பேசணுமா? அவ்வளவுதானே மாமா. உங்க பிள்ளைய அவங்க கிட்ட பேச வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க கவலையே படாதீங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கும் மாமா. பிரச்சனை இல்லாம இந்த ஃபங்க்ஷன் நடக்கணுமா? அது எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நானும் வேல்விழியும் நேத்து நைட்டே பிளான் பண்ணிட்டோம். போடி போ, என்ன பண்றேன்னு பாக்குறேன். உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சாமி, உள்ளவா. நான் சாமி இல்ல, ஆசாமி. என்னது ஆசாமியா? ஒரு தேவதை எப்படி சொல்லலாமா? உண்மையை சொல்லுங்க பாஸ். தேவதையா இல்ல சித்திரவதையா? ஏனுங்க அம்மனி, நீங்களே இப்படி கேட்கலாங்களா? சரி சரி, அதை விடுங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட் சாமிக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் தான் தேவையில்லாம உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வந்துட்டேன். சாரி. இல்ல பாஸ், சாமி இன்னும் வரல. அவர் வந்ததும் நீங்க ஆர்வமா அவருக்காக தான் வெயிட் பண்றீங்கன்னு சொல்லி அவரை உள்ள அனுப்புறேன். இப்ப நான் கிளம்புறேன். சரியா? பாஸ் பாஸ் பாஸ், பதறாதீங்க பாஸ். சாமி ப்ரோ வந்தாருன்னா நான் கண்டிப்பா உங்களை பார்க்க வர சொல்றேன். சரி சரி, நான் என் மனசோட அடி ஆழத்துல இருந்து ஒரு உண்மையை சொல்றேன். உன் மேல சத்தியம். இல்ல 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 இல்ல, என் மேல சத்தியம். இல்ல, வேண்டாம் 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 வேண்டாம். என் தாத்தா மேல சத்தியமா சொல்றேன்.
நான் விழி மேல விழி வச்சு உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடின்னு உன்னை எதிர்பார்த்து ஏங்கி பாட்டு பாடிட்டு இருந்தானே பாத்துக்கோயேன். உருட்டுங்க உருட்டுங்க, நல்லா உருட்டுங்க. உங்க வாயி உங்க உருட்டு, நீங்க என்ன வேணாலும் நல்லா உருட்டுங்க. என்ன முழிக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க. அதுல இப்ப நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். உண்மையை தவிர வேற எதுவும் இல்ல. நான் உன்னை வந்து ரிசீவ் பண்ண வெளியில வந்து நிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஏமாத்துக்கார ஏகாம்பரமும் விஷ பாட்டில் வேல்வழியும் வராங்கன்னு எங்க அப்பா சொன்னாரு. அவங்கள பார்க்க பிடிக்காம தான் நான் இங்கே இருக்கேன். நானும் அதை பத்தி கேட்கலாம் தான் வந்தேன். அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கலான்னு சொன்னப்ப நீங்களும் சரின்னு தானே சொன்னீங்க. அவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஆதர பாம்புக்கும் கீருக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? அத கடவுள் படைச்சதே ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கணும்னு தான். அப்படிதான் நானும் அந்த ஏகாம்பரமும். ஆனா இதை ஆரம்பிச்சு வச்சது நான் இல்ல, அந்த ஆள் தான். சித்தி கல்யாணத்துல கலந்துக்கணும், அதுக்காக நான் அந்த ஏகாம்பரத்துக்கு பத்திரிக்கை வைக்கணும் நீ சொன்னதுனால தான் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போவும் நான் தாங்க சொல்றேன், ஏகாம்பரம் சாரும் வேல்வழியும் வந்தா வாங்கன்னு கூப்பிடுங்க. ஒரு வார்த்தை தானே. அந்த ஒரு வார்த்தையை சொல்லவும் எனக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் என் மனசை காயப்படுத்துற மாதிரி எத்தனையோ வார்த்தைகளை பேசியிருக்காங்களே. எனக்கு புரியுது, லைஃப்ல சில விஷயங்களை நம்ம கடந்து போய் தானே ஆகணும். தலையில தூக்கி சுமந்துட்டு இருக்க கூடாது. அவங்களுக்கு நம்ம மேல பகையும் பழி வாங்குற எண்ணமும் இருக்கலாம். ஆனா நமக்கு அது தேவையில்லை. நாம நாமளாவே இருப்போம். அவங்க வந்தாங்கன்னா வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்க. இங்க பாருங்க, பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்ல. என்ன இல்ல, என் அப்பாவும் பாட்டியும் உன்னை நல்லா ஸ்க்ரூ ஏத்தி விட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்கல்ல. அதுல ஒண்ணு தப்பு இல்லையேங்க. நாம நம்ம இடத்துல சரியா இருக்கணும்னு நினைக்கிறது கரெக்ட் தானே? அது கரெக்ட் தான். ஆனா அந்த ஏமாத்துக்காரனும் விஷ பாட்டிலும் இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தணுங்கிறதுக்காக வரல, பிரச்சனை பண்றதுக்காக தான் வராங்க. அவங்க பிரச்சனை பண்றதுக்கு நாம சான்ஸ் கொடுத்தா தானே. அவங்க வந்து நீங்க பேசலனா தான் பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்க என் கூட வாங்க, என் பக்கத்துலயே நில்லுங்க. 2 பேரும் சேர்ந்து அவங்கள ரிசீவ் பண்ணுவோம், வாங்கன்னு கூப்பிடுவோம். அதையும் மீறி அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் பாத்துக்கிறேன். என்ன பாக்குறீங்க? நான் எதையுமே நிதானமா டீல் பண்ணணும்னு நினைக்கிற அமைதியான ஆளுதான். ஆனா 2 பேர் விஷயத்துல மட்டும் அப்படி இருக்க முடியாது. ஒண்ணு எங்க அப்பா, இன்னொன்னு நீங்க. என் அப்பாவையோ உங்களையோ யார் அவமானப்படுத்துற மாதிரி பேசினாலும் சரி, நடந்துட்டாலும் சரி, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். இந்த ஆதர அமைதியானவளா இல்ல, 1000 பேய் எனக்குள்ள பூந்த மாதிரி நான் ஆவேசமாயிடுவேன். அப்புறம் என்னையே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாத்திருக்கேனே என் கண்ணால பார்த்து அப்படியே பயந்து நடுங்கி நின்னு இருக்கேனே.